ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு துக்க செய்தி தாங்க. தமிழ் சினிமாவில் மூத்த நடிகராக இருந்த ராஜேஷ் பார்த்தீங்கன்னா, திடீர் மாரடைப்பு காரணமாக அவருடைய உயிர் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 75 வயசுங்க. இந்த வயசுல அவர் இறந்தும் போயிருக்காரு. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட மூத்த நடிகர் தான் ராஜேஷ். அவருடைய வயசு 75ங்க. சென்னையில் காலமாயிருக்காரு. மே 29 காலையில் திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து உடனடியாக மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் வழியிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சுங்க. ஹீரோ, வில்லன், குணச்சித்திரம், தொழிலதிபர், டப்பிங் ஆர்டிஸ்ட்னு பன்முக திறமை கொண்ட இவரோட வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த ராஜேஷ் 1949 வருஷம் டிசம்பர் மாதம் 20 பிறந்தாரு. தன்னோட ஆரம்ப கல்வியை திண்டுக்கல், வடமதுரை, மேலநத்தம், அணைக்காடு போன்ற ஊர்களில் படித்து பியூசி படிப்பை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்தார். அதுக்கப்புறம் ஆசிரியருக்கான பயிற்சியையும் பெற்ற ராஜேஷ் சென்னை, ராயபுரம், புரசைவாக்கம் போன்ற பகுதிகளில் இருக்க பள்ளிகளில் சில ஆண்டுகள் ஆசிரியராகவும் வேலை பார்த்தாரு. சினிமா மேலே ஆர்வம் கொண்ட இவர் ஆசிரியர் வேலையில் இருந்துக்கிட்டே சினிமா வாய்ப்பும் தேடினார். நடிகை சுகுமாரியின் மூலமாக இயக்குனர் கே பாலச்சந்தருடைய அறிமுகம் கிடைக்க அவருடைய அவள் ஒரு தொடர்கதை படம் மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பாளராக சின்ன கதாபாத்திரத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் 1979 பி.வி. பாலகுரு இயக்குன கன்னி பருவத்திலே படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். இதில் வில்லனா பாக்கியராஜ் நடிச்சிருப்பார். இந்த படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. தொடர்ந்து தனிமரம், தைப்பொங்கல், நான் நானே தான் போன்ற படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்தாலும் பாக்கியராஜ் இயக்கம் நடிப்பில் ரிலீஸ் ஆன அந்த 7 நாட்கள் படம் இவரை மேலுமே பிரபலமாக்கிச்சு. அதை தொடர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை, ஆலய தீபம், சிறை, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே போன்ற படங்கள் இவரோட திரைப்பயணத்தில் குறிப்பிடப்படும்படியான திரைப்படங்களாக அமைஞ்சது. மென்மையான நடிப்புக்கும் கணீர் குரலுக்கும் சொந்தக்காரரான ராஜேஷ் படங்களை தவிர்த்து அலைகள், ஆண்பாவம், அக்கா, களத்து வீடு, ரோஜா, சூரிய வம்சம்னு ஏராளமான சின்னத்திரை சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காரு. டும் டும் டும், ஜூட், மஜா, உள்ளம் கேட்குமே, ராம் போன்ற படங்களில் மறைந்த மலையாள நடிகர் முரளிக்கும், பொய் சொல்ல போகிறோம் படத்தில் மறைந்த மலையாள நடிகர் நெடுமுடி வேணுவுக்கும் டப்பிங்கையும் கொடுத்திருக்காரு. சினிமாவை தவிர்த்து ரியல் எஸ்டேட், ஹோட்டல் பிஸ்னஸ் போன்ற தொழில்கள்லையும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்ட ராஜேஷ் ஜோதிடம் பற்றி பல புத்தகங்கள், கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. இப்படி பன்முக திறமை கொண்ட இவர் தன்னோட 49 ஆண்டுகால கலை பயணத்தில் ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காருங்க. இவருடைய உண்மையான பெயரும் ராஜேஷ் தான். பிறந்த இடம் மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். மனைவி பார்த்தீங்கன்னா ஜோன் சில்வியா. இவங்களும் இப்போ உயிரோட இல்லைங்க. குழந்தைகள் திவ்யா மகள், தீபக் மகன். பெற்றோர் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் நாடார், லில்லி கிரேஸ்.